இளமையாக இருக்கிறதுங்கிறது எல்லோருடைய விருப்பமாக இருக்குது. குறிப்பாக பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய வயதை வந்து குறைவாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க. காரணம் வந்து எப்போவுமே அந்த அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும் அப்படிங்கிற சென்சேஷன் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆண்களுக்கும் தன்னுடைய வயதை விட நம்மளுடைய தோற்றம் வந்து இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக வந்து 4 நச்சென்று ஒரு 4 ஆசனங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது ஆசனம் பார்த்திங்கன்னா கவிழ்ந்த நிலையில் படுத்துக்கலாம். புஜங்காசனம். மூச்சை இழுத்துக்கொண்டு தலையை வந்து மேல் நோக்கி உயர்த்தணும். மறுபடியும் ஒரு முறை செய்கிறேன். இந்த செஸ்ட் வந்து நல்லா விரிந்த நிலையில் இருக்கணும். அடுத்த ஆசனம் அலாசனம். அலாசனங்கிறது கால்களை மேலே உயர்த்தி ஒரு ஏற்கலப்பையை போல் பின்னால் வச்சுக்கிறது. முதல்ல உத்தன் பாதாசனம் வந்துட்டு மெதுவாக பழைய நிலைக்கு வந்துடலாம். ஒரு 20 செகண்டு அந்த மாதிரி நிலையில் இருந்தால் நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா மச்சாசனம். மச்சம்னா மீன் அர்த்தம். கால்களை இப்படி பத்மாசனம் போட்டுக்கலாம். கைகளை கொண்டு இந்த தலையை மேலே உயர்த்தி வைக்கணும். இந்த செஸ்ட்டு வந்து இப்படி முன்னோக்கி இருக்கணும். கால்களை கீழே வச்சிடலாம். 2 கைகளால் 2 கால்களினுடைய கட்டை விரலை பிடிச்சிக்கலாம். மெதுவாக கைகள் சப்போர்ட்டோட தலையை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடலாம். கால்களை மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பத்மாசனத்திலிருந்து ஒரு நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆசனம் சர்வாங்காசனம். சர்வ அங்கமும் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இது. இந்த ஆசனம் செய்யும்போது நம்ம உடல் மன ஆரோக்கியங்கிறது வந்து மேம்படும். கால்களை இப்போ முதுகுத்தண்டு பகுதியில் வந்து என்னுடைய கைகள் இருக்குது. என்னுடைய ஷோல்டர் தலை மட்டும் கீழே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கால் கட்டை விரலை வந்து நம்ம பார்க்கணும். இதுலேயே பத்மாசனம் கூட போடலாம். இந்த சின் பகுதி வந்து மார்போட ஒட்டி இருக்கும். போட்டு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வாங்காசனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசனங்களின் ராணின்னு சொல்லுவாங்க, அரசின்னு சொல்லுவாங்க. சிரசாசனத்துக்கு அடுத்ததாக இந்த ஆசனம் ரொம்ப சிறப்பானது. பொதுவாக நம்ம உடல் மன ஆரோக்கியமாக இருந்தாவே நம்ம அழகாக தான் இருப்போம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.